அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நியூ கிரியேஷன் 21.5 சேனல் மூலமாக உங்களை மறுபடியும் நான் மீட் பண்ணுற ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு ரொட்டீன் வீடியோ தாங்க பார்க்க போகிறீங்க. இப்போ கரெக்டாக மணி 12 12:30 நான் என்ன பண்ணுறேன்னு உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இப்போ நான் என்ன சாப்பிட போகிறேன்னா தோசை தான் சாப்பிட போகிறேன் மத்தியானத்துக்கு. அதனால் தோசை செஞ்ச பிறகு என்னென்ன பண்ணுறேன்ட்டு உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு அப்படியே உங்களுக்கு பின்னாடி நான் பாருங்களேன், இது எப்படி இருக்க சொல்லுங்கள் இந்த பேக்ரவுண்ட். அதாவது ஷாம் என்ன பண்ணாங்கன்னா ஃபோட்டோஸ் எல்லாம் இங்கே வச்சுருக்கலாம் க்ளோரின்ட்டு அப்படியே அவங்க அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. இது யூடியூப்பில் நம்மளுடைய சேனலுடைய பேர் இதுதான் காரணம். ஏதோ நான் சகலத்தை புதிதாக்குகிறேன். அதுக்கு அடுத்தது எங்களுடைய மேரேஜ் ஃபோட்டோ ஒன்று, அதுக்கு அடுத்தது என் ஃப்ரெண்டுக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட்டு, அதுக்கு அடுத்தது ஒரு இதில் பூ எதுவுமே போடலை அப்படியே வச்சுருக்கேன். அதுக்கடுத்து அங்கே ஒரு ஃபோட்டோ. இந்த பெயிண்டிங் யாருக்குமே தெரியாமல் இருக்காதுங்க. உதயா ஸ்பீட் பெயிண்டிங், உதயா அண்ணா நம்மளுக்கு பெயிண்ட் பண்ணி கொடுத்தது. அண்ணா வீட்டுக்கு வந்தபோது பெயிண்ட் பண்ணி கொடுத்தது. எத்தனை வாட்டி பல முறை நம்ம தேங்க்ஸ் சொன்னால் கூட பத்தாது உதயானாக்கு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோலையும் நான் சொல்லிக்கிறேன் உதயானாக்கு. உதயா ஸ்பீட் பெயிண்டிங் நான் லிங்க்கு கீழே கொடுக்குறேன். இந்த பெயிண்டிங் எப்படி ட்ரா பண்ணணுன்ட்டு பார்க்கணுன்னு உங்களுக்கு ஆசையாக இருந்தால் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நைட்டுக்கு ரசம் இருக்குது. ஷாம் செஞ்சாங்க ரசம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தோசை சுடணுங்க. இந்த பாக்ஸு நான் ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினேன். 5 பாக்ஸஸ் வரும். நான் அந்த கிளிப்பிங் இதில் ஆட் பண்ணுறேன், ஓப்பன் பண்ணது. ஏன்னா அதை நேற்று தான் ஓப்பன் பண்ணேன் ஃபஸ்ட்டு டைம். செம்ம சூப்பராக இருக்குங்க. இது உங்களுக்கு வேணா போய் வாங்கிக்கோங்க. அதாவது 300 சில்லரை போட்டு நம்மளுக்கு 100 ரூபாய்க்கு தராங்க. நல்லாவே ஒர்த்தானது. மாவு வீட்லேயே அரைச்சாங்க, அம்மா அரைச்சாங்க. நான் மல்லிகை ஜாமான் லிஸ்ட்டெல்லாம் போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணேன். ஆனால் என்னாச்சுன்னா அதில் இருந்ததே கொஞ்சம் என்னுடைய ட்ரம்மு, என்னுடைய பேண்ட்டு உங்களுக்கு தெரியல, என்னுடைய ட்ரம்குள்ளே இருந்துச்சு. அதனால் அதையும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும், அது எழுதணும். இன்றைக்கி வேலை ரொம்ப ஹெவியாக இருக்குது. அது லைட்டாக தான் இருக்கும். அதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் இருக்குது. அது என்ன நியூஸ்ன்ட்டு நாங்கள் லைவ் இல்லைன்னா வீடியோ போடுறோம். வேறு என்ன சொல்கிறது, நிறைய இருக்குது ஷேர் பண்ணணும். நானே ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன் எப்போடா அந்த வீடியோவை போடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு முயற்சி எடுத்திருக்கோம். அந்த முயற்சி உங்கள்கிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணலான்னு இருக்கோம். அதுவும் உங்களால் தான் பண்ணியிருக்கோம். பார்க்கலாம். நாங்கள் ரிலையன்ஸில் வாங்கின இந்த 5 டப்பாவுகளை நாங்கள் பிரிக்க போகிறோம். வாய் சொல்கிறப்பறம் கொடுத்துடணும், சரியா? ஏதோ நான் பேசுகிறேன் அப்படியே தூக்கி போட்டு அவங்க ஆணத்தை வாங்கிறாதே. அட 310 ரூபா. ஆனால் நான் வாங்குறது பார்த்தீங்கன்னா 150 ரூபா. எவ்வளோ வாய் திறந்து சொல்ல, எனக்கு காது எடுக்காது கேட்குதே. 109 ரூபா, 99 ரூபா, 99 இது கொடுத்தாங்க. அப்போனா 2-3 வாங்கிக்கலாம்ல. வேஸ்ட்டு பண்ணிட்டேன். இப்போ போனால் கிடைக்கவே கிடைக்காது. இது பிரிக்கிறதுக்குள்ளே கொரோனா வைரஸை போயிடும். நாங்கள் இப்போ தோசை மாவு அரைச்சி வச்சுருக்கோம். அதை போடுறதுக்காக வேறு டப்பா இல்லை, அதனால் இந்த டப்பா எடுத்துகிட்டு போகிறோம். தோசை மாவுலாம் மேக்ஸிமம் பிளாஸ்டிக் டப்பாவில் வச்சா தான் அது கெடாது. வேறு டப்பாலாம் வச்சு அது கெட்டு போயிடும்.
இப்போ இருக்கு அதெல்லாம் பிரிக்கிற, இது மட்டும் நம்மளுக்கு போதும்ல. பிரித்து காட்டுவியா இத்தனை இருக்குன்னு? 5 இருக்கா செக் பண்ணுறதானே? ஆ இதுக்குள்ளே இருக்குப்பா 4, 1 2 3 4, அது ஒன்று சேர்த்து 5. இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு குட்டி ஃபேஷியல் தான் அவங்க பண்ணி காட்ட போகிறேன். இப்போ நம்ம தோசை சுட்ட பிறகு நம்மளுடைய தோசை மாவு வந்து கரண்டி ப்ளஸ் அந்த பாத்திரத்தில் ஒட்டி இருக்கும் பார்த்தீங்களா, அதை எடுத்து தான் இப்போ என்னுடைய ஃபேஸில் வந்து நான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து எதுக்குன்னா, நிறைய பேர் அக்கா நீங்கள் ஃபேஸ்க்கு வந்து என்ன யூஸ் பண்ணுறீங்க, ஏதாவது டிப்ஸு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறவங்களுக்காக டிப்ஸு சொல்லுங்கன்னு சொன்னவங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ. ஏன்னா நான் எதுவுமே யூஸ் பண்ணுறது கிடையாதுங்க என்னுடைய ஃபேஸ்க்கு. நான் உங்களுக்காக தான் இது நான் இப்போ ட்ரை பண்ணுறேன். இது வந்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. என்னுடைய பெரியம்மா பசங்க இருக்காங்களே, எங்களுடைய அக்கா அங்கே இருக்காங்க பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வந்து இந்த ஃபேஸில் நான் போட்டு பார்த்துருக்கேன். அவங்க வீட்டில் தோசை சுட்ட பிறகு அந்த மாவு இருக்கும், நான் போடுவாங்க. அக்கா எதுக்குக்கா போடுறீங்க, இது போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. தோசை மாவை போடுவாங்களான்ட்டு நான் என்ன பண்ணுவேன்னா, சின்ன பொண்ணுல அதனால கிண்டல் பண்ணி ஹாஹான்னு சிரிப்பேன். சரி எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு, சரி அவங்க பண்ணி பார்ப்பாங்களே, நம்மளும் அப்ளை பண்ணி பார்க்கலாமே, நல்லாயிருக்கும், நல்லா இருந்தால் நான் சரி கண்டிப்பாக அவங்ககிட்ட ஷேர் பண்ணலாம்ல, அதனால் ஷேர் பண்ணேன். நான் ஃபஸ்ட்டு எப்படின்னா, எனக்கு வெளியில் வந்து க்ரீம் வாங்கி எல்லாமே அப்ளை பண்ண எனக்கு பிடிக்காது. ப்ளஸ் என்னுடைய ஸ்கின்னுக்கு வந்து அது செட் ஆகாது. என்னுடைய முகத்தில் கட்டி அப்புறமா என்னுடைய ஃபேஸே மாறிடும். நான் வந்து ஏதாவது க்ரீம் ஏதாவது அப்ளை பண்ணால் இயற்கையாகவே இப்படியே நல்லாயிருக்கும். நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, வெறும் சிந்தால் சோப் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ தான் நான் உங்களுக்காக இந்த மாவு ட்ரை பண்ணி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நான் சொல்லணும், என்னுடைய சிஸ்டர்ஸுங்களுக்கெல்லாம்னு ஒரே ஒரு காரணத்துக்காக நான் இப்போ ட்ரை பண்ணேன். எனக்கே தெரியாது இப்போ நான் போட்ட பிறகு அது எப்படி எனக்கு ரிசல்ட் தருதுன்ட்டு லைவாக நீங்களே எதிர்பார்த்துட்டு இருக்கிற மாதிரி தான் நானும் இப்போ எதிர்பார்த்துட்ருக்கேன். இப்போ வந்து நல்லா அது காஞ்சிடுச்சுங்க. காஞ்ச பிறகு நல்லா ட்ரை ஆகிடுச்சு. நான் முல்தானி மெட்டி போடுவேன் எப்போமாவது, ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி இல்லைனா 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் நான் முல்தானி மெட்டி போடுவேன். அதே மாதிரி நம்ம ஏதாவது கடலை மாவெல்லாம் போட்டோடனே நம்மளுடைய ஃபேஸ் எப்படி ட்ரை ஆகுமோ அதே மாதிரி நல்லா காஞ்சிடுச்சு. இந்த இட்லி மாவு, அரிசி மாவு, தோசை மாவு எது இருந்தாலும் நான் எப்போவுமே என்னுடைய ஃபேஸ் வந்து துணி வச்சு நான் எப்போவுமே துடைக்க மாட்டேன். டிஷ்யூ பேப்பர் தான் நான் நார்மலாகவே யூஸ் பண்ணுவேன். ப்ளஸ் அது கூட என்னுடைய ஸ்கின்னுக்கு வந்து நல்லா இருக்குதோ என்னமோ எனக்கு தெரியல. நிறைய பேர் கேட்குறீங்க, நீங்கள் வேணால் டிஷ்யூ பேப்பர் கூட வச்சு துடைச்சி பாருங்கள், ஏன்னா அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அதனால தான் சொல்கிறேன். இப்போ வந்து நான் டிஷ்யூ பேப்பரை வச்சு நல்லா துடைச்சிட்டேன். கழுவிட்டு வந்த பிறகு நிஜமாவே சூப்பராக இருக்குங்க. அதாவது நான் பழங்காலத்துலலாம் போனீங்கன்னா இது மாதிரி அரிசி மாவு, கடலை மாவு எல்லாமே மிக்ஸ் பண்ணி மூஞ்சில் போட்டு அப்போ எல்லாமே பேசியெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. எங்கள் அம்மாலாம் கேட்டால் சொல்லுவாங்க. அதை வந்து இப்போ ட்ரை பண்ணும்போது நிஜமாகவே நல்லா இருக்குது. இயற்கையான ஒரு முறையில் நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பொருள், எந்த கெமிக்கலும் இல்லாதது, நல்லா இருந்துச்சு, செம்ம சூப்பராக. எனக்கு நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிச்சு. நான் அப்புறமா நினச்சிக்கிட்டேன், சரி பரவாயில்லையே, இது நான் ரொம்ப நல்லா இருக்குது, நம்ம கூட கொஞ்சம் எப்போமாவது மாவு இருக்கும்போது நம்ம லாஸ்ட்டாக சுட்ட பிறகு அந்த சட்டியில் ஊட்டிட்டு இருக்கிற மாவை வச்சு நம்ம கூட இப்படி அப்ளை பண்ணலாம் போல், செம்ம சூப்பராக இருக்குன்ட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்கு சொல்லுங்கள். நாளைக்கு ஃபுல்லாகவே 31ஆம் தேதி வர ஊரடங்கு உத்தரவு போட்டாங்கங்க. என்ன பண்ண போகிறோமோ. இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, லைட்டாக காஃபி குடிக்கலான்னு ரெடியாக இருக்கேன். காஃபி குடித்த பிறகு இந்த பால் கொஞ்சம் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வந்து பால் கொழுக்கட்டை செய்ய ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். பார்க்கலாம். இந்த பால்லையே கொஞ்சோண்டு பால் கொழுக்கட்டை செஞ்சு ஷாம் வரும்போது ஒரு சர்ப்ரைஸாக பால் கொழுக்கட்டை செஞ்சு வைக்கலான்னு இருந்தேன். எப்போவுமே நான் என்ன செய்ய போகிறேன்னு முன்னாடியே சொல்லிடுவேன், ஆனால் இன்றைக்கி சொல்லலை. சரி வந்து வீட்டில் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு விட்டுட்டேன். அங்கே உட்காந்து தான் செய்ய போகிறேன். அடுப்பு எல்லாத்தையும் அங்கே எடுத்துகிட்டு போயிட போகிறேன். ஏன்னா இங்கே கொஞ்சம் இடம் பத்தல, உட்காந்துட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக செய்யலாம். காஃபி குடிச்சிட்டு பால் கொழுக்கட்டை செய்யலாம். நான் எல்லாமே கிச்சன்லேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். சிம்பிளான ஒரு முறையில் தான் பால் கொழுக்கட்டை செய்ய போகிறோம். இதுக்கு ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, ரொம்ப ஈஸியாக. அதாவது எப்போவுமே நான் சொல்கிறது தான், என்கிட்ட என்ன பொருள் இருக்குதோ அதை வச்சு தான் நான் ஏதாவது சாப்பிட்ணுனாலும் சரி, செய்யணும்னாலும் சரி, அதே வச்சு செஞ்சுப்பேன். இல்லைன்ட்டு போய் கடையில் போய் வாங்கிட்டு வர மாட்டேன். இப்போ வந்து பால் கொழுக்கட்டை வந்து வெறும் பாலில் தான் செய்ய போகிறோம். தேங்காய் பால் எதுவுமே போட போகிறதில்ல, இருக்கிறத வச்சு செய்யலாம்.
சரி, என்னென்ன பொருள் எடுத்து வச்சுருக்கேன்னு உங்கள்கிட்ட காட்டுறேன். பவுல் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு அடுத்தது இங்கே தான் இது வந்து மன்னா அரிசி மாவு நான் வாங்கிட்டு வந்தேன். இது வந்து ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ போட்டிருந்தாங்க. ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட்டில் தான் போட்டிருந்தாங்க. இப்போ ஆஃபர் இருக்கா தெரியல. இது ஒரு பாக்கெட் 75 ரூபா, ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. அதுக்கு அடுத்தது உப்பு வந்து ஒரு சிட்டிகை போடணும், அதனால் உப்பு கொஞ்சம் இருக்குது. அதுக்கடுத்து சுகர். நல்லா வெயில் அடிக்குதுங்க, அதாவது இப்போ வந்து மணி கரெக்டாக 3:30. அதுக்கடுத்து சுடு தண்ணி, நமக்கு தண்ணி தேவை. அதுக்கு அடுத்தது ஏலக்காய். அப்புறமா ஏலக்காவை இடித்து போடுறதுக்கு அந்த இது வச்சுருக்கேன், குட்டி உரல். அவ்வளோதான். இங்கே வந்து பால் இருக்குது. இங்கே அடுப்பு கொண்டு வந்து வச்சுட்டேன். செய்ய ஆரம்பிச்சிடலாம். மெஷர்மெண்ட் பண்ணலங்க, கண் அளவு தான். இவ்வளோன்னு போதும். ஏன்னா பால் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. கொஞ்சோண்டு தான் நான் போட்டு செய்ய போகிறேன். கொஞ்சோண்டு உருட்டி கொஞ்சோண்டு செய்யலான்ட்டு. அதுக்கு அடுத்தது ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கலாம். ஒன்று மறந்துட்டேங்க, தேங்காய். அதாவது நான் தேங்காய் வந்து உங்களுக்கு தெரியும், நிறைய பேருக்கு நான் ட்ரை தேங்காய் தான் வாங்கி வச்சுருப்பேன். ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கோங்க. ட்ரை தேங்காய் கோகோனட் இது வந்து கடையில் விற்கிதுங்க. நான் லாஸ்ட்டாக வேணால் காட்டுறேன். இது வந்து நான் வாங்கிட்டு வந்தேன். இது தான் நான் போட போகிறேன். கொஞ்சோண்டு தான் போட போகிறேன், நிறையா போட போகிறதில்ல. இது வந்து நல்லா இருக்கும். நம்மளுக்கு கிட்டத்தட்ட 1 மாதம் 2 மாதம் 3 மாதத்துக்கு கூட சூப்பராக இருக்கும். என்கிட்ட தேங்காய் இல்லை, அதனால் நான் இந்த ட்ரை தேங்காவே போடுறேன். இது வந்து இடியாப்பம், புட்டு, கொலக்கட்டை எல்லாத்துக்குமே போடலாம். இந்த பிராண்ட் வந்து கேரளா பிராண்டு தான். இப்போ நம்ம தேங்காய் பால் போடனால இந்த தேங்காய் திருவல் போட்டால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. அவ்வளோதான் நம்ம கொண்டு வந்ததில் எல்லாமே போட்டுட்டோம். இப்போ வந்து இதை நம்ம நல்லா கலந்துக்கலாம். இது நல்லா கலந்த பிறகு நம்ம சூடு பண்ணி நம்ம மாவு பசஞ்சு எடுத்துக்க வேண்டியதுதான். சுடு தண்ணி அடுப்பில் வச்சிடலாமா? அடுப்பில் வச்சுட்டு ஹீட் பண்ணி விட்டுலாம். கொதித்த பிறகு நம்ம போட்டு மாவு போட்டு கலந்துக்க வேண்டியதான். எப்பவுமே நான் கடையில் வாங்குகிற அரிசி மாவு வந்து நல்லா இருக்குன்னா எப்படின்னா, கண்டிப்பாக வாயில் போட்டு பாடுவாங்க. அந்த வாயில் போட்ட பிறகு எனக்கு பிடிச்சிருந்தா தான் அந்த மாவு மேலே எனக்கு நம்பிக்கை வரும். ரெடிமேட் மாவில் நல்லாயிருக்கு, சூப்பராக மண்ணாது. ஆனால் நான் 3 மாட்டில் வாங்குவேன் மாவு, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் அதை வறுத்து தான் வச்சுருப்பேன். இது வறுக்கல போல். நல்லாயிருக்கு, மாவு சூப்பராக இருக்குது. நான் லிங்க் வேணால் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன். நான் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ, 1 கிலோ வாங்கினா 1 கிலோ ஃப்ரீ. ஆஃபர் இருந்தால் கண்டிப்பாக போய் வாங்கிக்கோங்க. இப்போ நாளைக்கு செவ்வாய்க்கிழமை இருந்து 6 மணிக்கு மேலே யாருமே சென்னையில் இருக்கவங்க வெளில போக முடியாது. எல்லாருக்கும் நியூஸ் பார்த்துருப்பீங்க. முடிஞ்ச அளவு சேஃபாக இருங்க. காய்கறி எல்லாமே 1 வாரத்துக்கு தேவையானது வாங்கி வச்சுக்கோங்க ஃப்ரிட்ஜில். உங்களுக்கு என்னென்ன தேவையோ சீக்கிரமாக வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த தேங்காய் இது போட்டோம் பார்த்தீங்களா? இந்த தேங்காய் இது போட்டு செம்ம ஃப்ளேவர், வாசனையாக இருக்குது. இந்த மாவே நல்லாயிருக்கு. தண்ணி கொதிச்சுட்டு இருக்கு. நம்ம அடுத்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து நல்லா தண்ணி கொதிச்சிச்சுங்க. நம்ம இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணி இதில் ஆட் பண்ணிடலாம். நல்லா சுடு தண்ணி கொதிக்க இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம இதை நல்லா கலந்துட்டு, நம்ம எப்பவுமே கொலக்கட்டைக்கு பிடிப்போம் பார்த்தீங்களா, அந்த பதத்துக்கு கொண்டு வந்துடலாம். இது நம்ம இப்போ கலரி விட்டுட்டே இருக்கும்போது அப்புறமா கொஞ்சம் நல்லா ஆறிடும். அது ஆறின பிறகு நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். அதுக்கு தான் நான் இப்போ ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுட்ருக்கேன். இன்னும் கூட லைட்டாக கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும், ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது. அவ்வளோதான், போதும். இன்னும் நல்லா சுட்டு தாங்க கிடக்குது. நீங்கள் கையில் வந்து எண்ணெய் போட்டும் இது பண்ணிக்கலாம், இல்லைனா நெய் தடவிட்டு கூட நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கலாம். நான் வந்து இப்போ எதுவுமே போட போகிறதில்ல. ஏன்னா எனக்கு நெய்யும் இந்த எண்ணெயும் பால் கொலக்கட்டுறதுல சேர்ந்தால் எனக்கு பிடிக்காது. அதனால நான் இது பண்ணலை. அப்புறமா சுகருக்கு பதிலாக கூட நீங்கள் வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா, இன்றைக்கி வந்து நெய் எண்ணெய் எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல கைக்கு. இப்போ கை வைக்கிற மாதிரி சூடு இருக்குது.
갑자기 내게 나타나준 너 난 아무 말도 할 수가 없었지 첫눈에 반한다는 이야기가 널 보는 순간 이해가 됐어 இப்போ நல்லா நான் உருண்டை பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க உங்களுக்கு நல்லா தெரியுதா பாருங்க எனக்கு கொஞ்சம் பெருசாக இருந்தாலே பிடிக்கும் உங்களுக்கு இது கிட்ட காட்டினாலும் ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி தெரியும் அதனால் கொஞ்சம் பெருசாகவே நான் உருட்டியிருக்கேன் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா பால் சூடு பண்ணலாம் இது கொதிக்கிற டைமில் நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ வந்து நான் ஏலக்காவை தட்டி எடுத்துக்க போகிறேன் எல்லாமே வாசனை செம்மையாக இருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் பால் வந்து பொங்க ஆரம்பிச்சிடுச்சு இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இந்த உருண்டையெல்லாம் இதை சேர்த்துடலாம் வந்து நம்ம உருட்டி வச்ச உருண்டையெல்லாம் இதில் போட்டாச்சு பாலில் இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா அதுக்கு அடுத்தது சுகர் போட்டுடலாம் நான் வந்து இப்போ 1 கப்பு சுகர் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து எவ்வளோ கிராம் இருக்குன்னா கரெக்டாக 50 கிராம் இருக்கும் சீனி போட்ட பிறகு நல்லா கொஞ்சம் கலரி விட்டுக்கோங்க நான் வந்து 2 பேருக்கு தான் செய்கிறதுனால கொஞ்சம் தான் செய்கிறேன் அதனால் ஈஸியாக தான் இருக்கும் இது செய்கிறதுக்கு அப்புறமா நம்ம இடித்து வச்சுக்கோம் பார்த்தீங்களா இந்த ஏலக்காய் இதை ஆட் பண்ணிவிடுங்க இது நல்லா ஒரு கொதி வந்த பிறகு நம்மளுக்கு வந்து சுவையான பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிவிடும் கொழுக்கட்டை வந்து ரெடி ஆகிட்டே இருக்குங்க அதுக்கு அப்புறமா நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பார்த்தீங்களா அந்த பொருளெல்லாம் போய் வைக்கணும் கிச்சனில் வச்சுட்டு வரேன் எல்லாமே யூஸ் பண்ணியாச்சு எல்லாத்தையுமே நம்ம கிச்சனில் போய் வச்சுட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து கொழுக்கட்டையை காட்டுகிறேன் இப்போ வந்து பால் கொழுக்கட்டை வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு நல்லா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேங்க ஆஃப் பண்ணிவிட்டு ஷாம் வந்து உங்களுக்கு டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க அப்பா ஒரு வழியாக பெருக்கி முடிச்சாச்சுங்க இப்போ அடுப்பு அங்கே செட் பண்ணி நம்ம சமைக்க வேண்டியதான் இது அந்த பேப்பர் வந்து அடுப்பு எரிக்கிறதுக்கு யூஸ் ஆகும் பெருக்கி முடிச்சாச்சு இப்போ என்ன பண்ணணும்னா கீழே போயிட்டு காஸ்ட்யூம் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வரணும் செம்மையாக வேர்த்து கொட்டுது எனக்கு ஏற்கனவே டஸ்ட் அலர்ஜி ஆகாது மாஸ்க் எல்லாம் இப்போ போடுறதே இல்லைங்க மாஸ்க் எப்படி இருந்தாலும் போட்டு தான் செய்வேன் மாஸ்க் எல்லாமே காலி ஆக்கிட்டாங்க ஷாம் ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்மளுக்கு மாஸ்க் ரொம்ப அதிகம் எப்படி வேர்த்து ஊற்றுது போயிட்டு மூஞ்சி கை எல்லாம் காலெல்லாம் கழுவிட்டு குக்கிங் வீடியோக்காக இப்போ வீடியோ எடுக்க ஆரம்பிக்கணும் ஷாம் வந்துகிட்டே இருக்காங்க போயிட்டு ரெடி ஆகிட்டு சேஞ்ச் பண்ணிவிட்டு மேலே சமைக்க போகிறோம் அந்த வீடியோவும் பாருங்கள் மேலே சமைச்சிட்டு திரும்ப கீழே இறங்கணும் நான் சமைக்கிறதுக்கு தேவையான பொருளெல்லாம் இப்போ எடுத்து வைக்கணும் நான் ரெடி ஆகிட்டு வந்து மீட் பண்ணுறேன் இதோட பால் கொழுக்கட்டை சாப்பிடும்போது மீட் பண்ணலாம் ஷாம் வந்துட்டாங்க கொழுக்கட்டையை டேஸ்ட் பண்ணி சொல்லியிருக்கிறேன் நான் சொன்னேன் பார்த்தீங்களா என்னால் எதுவுமே மறைக்காமல் இருக்க முடியாது பேச்சு வாக்கிலே நான் சொல்லிட்டேன் எங்கள் பால் கொழுக்கட்டை செஞ்சுருக்கேன்ட்டு அப்போ நான் சொன்னேன் இல்லை செய்கிறேன் நீ செஞ்சுட்டு எனக்கு தெரியும் வந்தவொடனே பால் கொழுக்கட்டை எங்கள் அம்மா தான் கேட்டார் சாப்பிட்டுட்டு சொல்லுங்க அங்கே ரிவ்யூ ஆமாம் நான் சாப்பிட்டு சொல்கிறேன் இப்போ நான் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேங்க சவுண்டாக பேசுங்க சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேங்க சொல்லுங்க உருண்டை கொஞ்சம் சின்னதாக போடணும் பெருசாக போட்டேன் பாலோடு சேர்த்து சாப்பிடணும் என்னமோ மாறி இருக்க அப்படிதான் இருக்குங்க என்னமோ மாறி இருக்கா அவன் பால் கொழுக்கட்டை கொடுங்க என் கையில் என்ன இருட்டா தெரியுங்க ஏன் உங்க இப்போ சொல்லுங்க நல்லா இருக்கு ஆனால் என்னமோ மாறி இருக்கு என்னவோ மாதிரி இருக்குன்னா புரியலையே என்னமோ மாறி இனிப்பு கம்மியாக இருக்கா இனிப்பு கம்மியாக இருக்கா அவ்வளோ சுகரெல்லாம் சாப்பிடக்கூடாது
அவன் கொரோனாவில் கடைக்கே போகக்கூடாதுன்னு இருக்கிறான். உங்களுக்கு என்ன இருக்கிற 1 கிலோ சர்க்கரையும் காலியாகலான்னு பார்க்குறீங்களா? நோ வே. நல்லா இருக்காங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். வீடியோ முடிச்சிடலாம். ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள். ஓகே பாய்ங்க. உங்களை திரும்ப அடுத்த வீடியோ இருங்க, நான் வரேன். அடுத்த வீடியோவில் என்ன ஒரு ரொட்டீனில் திரும்ப உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது க்ளோரி ராகவன். பாய் பாய். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சம் பிடிங்க பெல் எடுத்துட்டு வரேன். வேற இன்ஸ்டால் பண்ணுறேன். மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.